ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயம் நான் பார்க்க போகிறோம். ஒரு கஸ்டமர் வந்து நிறைய பேர் சர்வீஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் வண்டிக்கு வந்து மைலேஜ் வந்து 20 தான் வருதுன்னு சொல்கிறாரு. ஒரு 4 வாட்டி 4-5 இடத்துல விட்டுருக்காரு. ஆனால் போகிறதுலாம் கார்பரேட்டர் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. கார்பரேட்டர் க்ளீன் பண்ணால் கூட மைலேஜ் சுத்தமாக வரல அந்த வண்டிக்கு. இப்போ நம்மகிட்ட அந்த வண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்தவொன்னே கார்பரேட்டர் டக்குன்னு கேட்ட விடாது. ஒரு வண்டியில் வந்து மைலேஜ் வரலன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம கார்பரேட்டர் கட்டணும். இப்போ இந்த வண்டியில் ஏர் ஃபில்டர் ப்ளக் ஒரு கஸ்டமர் வந்து எல்லாமே இப்போ தாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் ஒரு வாட்டி செக் பண்ணுறது தப்பு கிடையாது. அவர் ஏர் ஃபில்டர்லாம் இப்போ தான் நான் க்ளீன் பண்ணினாரு. ஆனால் கைட்டி பார்க்கும்போது அவ்வளோ இதாக டஸ்ட்டாக இருக்குது. அதனால் ஒரு கஸ்டமர் சொல்லும்போது நான் எல்லாமே இப்போ தான் பண்ணேன்னு சொன்னால் கூட சரின்னு தலையாட்டின்னு அந்த வண்டி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணால் தான் அந்த வண்டி நம்ம ஒருத்தர் கரெக்டாக கொடுக்க முடியும். நம்ம அந்தமாரி தான் அந்த வீடியோ நான் காமிச்சிருப்பேன். ஒரு வண்டியில் மைலேஜ் வரலன்னா எதோ ஸ்டெப் பை செக் பண்ணிட்டு ஏர் ஸ்க்ரூ வந்து இந்த வண்டி வந்து ஏர் ஸ்க்ரூ லாக் ஆகிருக்கு. நம்ம இதை ரிலீஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணி மாட்டுறது அந்த வீடியோ காமிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பல்சர் வண்டி தான். இந்த வண்டிக்கு பார்த்தா மைலேஜே சுத்தமாக வரலன்னாரு. நம்மக்கிட்ட இதை ஃபஸ்ட் டைம் வருது. இந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா, ரெகுலராக நம்ம சர்வீஸ் பண்ணுறேன், ஸ்பார்க் ப்ளக் ஏர் ஃபில்டர் எல்லாமே புதுசாக தான் இருக்குன்ட்டு. ஆனால் கஸ்டமர் சொன்னால் கூட நம்ம ஒரு வாட்டி நம்ம கட்டி பார்க்கணும். ஒரு வண்டியில் மைலேஜ் வரலன்னா ஃபஸ்ட் நம்ம கார்பரேட்டரை கைட்டி க்ளீன் பண்ணிட்டு டியூன் பண்ணினே இருக்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன தொடர்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஏர் ஃபில்ட்ரு ப்ளக்கு இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம ஏர் ஃபில்டர் இப்போ தான் பண்ணனாரு. நம்ம அதையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் நம்ம ஏர் ஃபில்டர் கட்டுறோம். ஏன் அதை காமிக்கிறேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வண்டியில் மைலேஜ் வரலன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏர் ஃப்ளோலாம் கரெக்டாக செக் பண்ணணும், ஃபயர் கரெக்டாக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம கார்பரேட்டர் பார்க்கணும். எடுத்தவொடனே நம்ம கார்பரேட்டர் கட்டி நம்ம டியூன் பண்ணால் அது கரெக்டாக இருக்காது. அது இதெல்லாம் செக் பண்ணிட்டு கடைசியாக தான் நம்ம கார்பரேட்டர் கை வைக்கணும். இப்போ இது எல்லா வண்டிக்கும் சேம் தான். ஓகேங்களா? உங்கள் வண்டியில் நீங்கள் மைலேஜ் வரலன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எல்லாத்தையும் கடக்கடன்ட்டு கார்பரேட்டர் கட்டாதீங்க. முதல்ல ஏர் ஃபில்டர்லாம் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டி ஏர் ஃபில்டர் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி இருந்தால் எப்படி மைலேஜ் வரும்? ஓகேங்களா? இந்த கஸ்டமர் தான் சொல்லியிருக்காரு மைலேஜ் 20-25 இவ்வளோ தான் வருதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பார்த்துட்டோம். ரெண்டாவது நம்ம ப்ளக்கையும் பார்க்கணும். ரெண்டாவது நம்ம ப்ளக்கை ஒன்று செக் பண்ணிடணும். ஒரு வண்டிக்கு சுத்தமாக மைலேஜே இல்லைன்னா இதை தான் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு பேசிக்காக. ஓகே, இப்போ இதை பார்த்தா ப்ளக்கில் கார்பன் அதிகமாக இருக்குது. அதுங்களா? ஓகே, இப்போ அந்த சைடு ப்ளக்கையும் செக் பண்ணோம். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளக்கையும் கட்டுறோம். இந்த ப்ளக்கை பார்த்தீங்கன்னாவே தெரியுது பிளாக் ஸ்மோக் வருதுன்னு நினைக்கிறேன். கம்மி ரெண்டாவது ப்ளக்கு. இதுலேயும் ஸ்மோக் அதிகமாக அடிச்சிருக்கு பிளாக்கு. ஓகேங்களா? இது இன்ஜின் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து கரெக்டாக ஒன்று புரிஞ்சுங்க. இது பிளாக் ஸ்மோக் வந்தால் பெட்ரோல் தான் 100% அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஏர் ஸ்க்ரூ சரியாக டியூன் பண்ணலாம் கூட இந்தமாரி ஏர் ஃபியூல் மிக்சிங் வந்து தப்பாக போகும். அப்போ கார்பன் அதிகமாகும். ஓகே, இப்போ நம்ம கார்பரேட்டர் தான் செக் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மாற்ற வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா பாயிண்ட் நல்லா தான் இருக்குது. க்ளீன் பண்ணி போடுறோம். ஏர் ஃபில்டர் வண்டி நல்லா க்ளீன் பண்ணி தான் போட போகிறேன் நான். தேவைப்பட்டால் மாற்றிடுவேன். ஓகே, அடுத்தது நம்ம கார்பரேட்டர் பார்க்குறோம். ஓகே, 2 ப்ளக்கை நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். ஓகே, ப்ளக்கை வந்து மாற்ற வேணாம். ஏன்னா பாயிண்ட்லாம் பக்காவாக தான் இருக்குது. ப்ளக்கை மாட்டிட்டு ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி மாட்டிட்டு கார்பரேட்டர் டியூன் முடியும் பார்க்குறேன். இது ப்ளக்கு கட்டும் போது ரெண்டுமே ஒரே சைஸ் தான், லாங் ப்ளக் தான். அதனால் மாற்றி கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். ஓகேங்களா? இதுமாதிரி க்ளீனாக இருந்தால் தான் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஏர் உள்ளே சரியாக போகாது. அதுக்கு கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும் உங்களுக்கு. அதனால் இதையும் நம்ம செக் பண்ணி இதில் வந்து 90 கிரேட் ஆயில், இன்ஜின் ஆயிலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா தனித்தனியாக போட்டு இந்த டஸ்ட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்காக அதை போடுறோம் ஆயில். ஓகேங்களா? ஆயில் போடுறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மாட்டுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கடைசியாக பார்க்குறது இப்போது கார்பரேட்டர் தான். அதுதான் முக்கியமாக இருக்குது.
சரி ஓகே மாட்டியாச்சு. இப்போ அந்த சைடு போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐலிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு கேஸ் ஸ்க்ரூ இந்த சைடு இருக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லாக் பண்ணுறோம். கேஸ் ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக லாக்கில் வச்சுருக்காங்க. ஓகே, அதனால தான் மைலேஜே வரல வண்டியில் பாருங்கள். ஓகே, நம்ம ஏர் ஸ்க்ரூ நம்ம எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ரேஸே ஆகலை. அப்போது நம்ம இந்த ஏர் ஸ்க்ரூ நம்ம வெளில எடுத்துடணும். வெளியில் எடுத்து டஸ்ட்டு அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஏர் ஸ்க்ரூவில் லாக் பண்ணவோ இல்லை லூஸ் பண்ணவோ கண்டிப்பாக ஒரு இடத்துல ஏறும், ரேஸ் அதிகமாகும். இதில் சுத்தமாக அதுமாரி ஆக மாட்டேங்குது. அதனால் ஏர் ஸ்க்ரூவை கைட்டோம். கைட்டு இந்த நாபை நம்ம இதாக க்ளீன் பண்ணுறோம். கையாலே பண்ணுவோம். கார் பண்ணதுலாம் அந்த எவ்வளோ டஸ்ட்டு எவ்வளோ ஆகும். அதேமாதிரி இந்த ஓரிங் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓரிங் கண்டிப்பாக இருக்கணும், இல்லாத பட்சம் பிரச்சனை தான். இது உள்ளே செக் பண்ணிக்கலாம் அதெல்லாம் டஸ்ட் இருக்காண்டு. ஓகே, க்ளீனாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம ஃபிட்டிங் பண்ணுறோம் அதுலேயே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் லாக் பண்ணுறோம். இந்த ஏர் ஸ்க்ரூ வந்து நல்லா உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு உள்ளே போல மேலே இருந்தது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது தெரியுதுங்களா, உள்ளே போயிடுச்சு. இப்போ தான் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். டைலிங் அதிகமாக வச்சுருக்கோம், ஆனால் ஏர் ஸ்க்ரூ லாக்கில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்கள். செட்டாவது ஓகே பக்கா. மறுபடியும் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எங்கள் ரேஸ் அதிகமாகுது, ரேஸ் கம்மியாகுது. திரும்ப க்ளோஸ் பண்ணணும். ரேஸ் அதிகமாக இருக்குது. இந்த வண்டிக்கு இப்போ நம்ம மொபைலை செக் பண்ணால் பக்காவாக இருக்கும், அந்த பிரச்சனை இருக்காது. அதேமாதிரி ஏர் ஸ்க்ரூ வந்து லாக் வச்சுட்டு முதல்ல வெளில எடுத்துருங்க, க்ளீன் பண்ணிட்டு திரும்ப போடுங்க. மறுபடியும் போட்டு டியூன் பண்ணுங்கள். எங்கே ரேஸ் அதிகமாகுது அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். மைலேஜ் பக்காவாக இருக்கும். ஓகேவா? நல்லபடியாக பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து எல்லா வண்டிக்கும் சேம் தான். ஒரு வண்டியை நம்ம மைலேஜ் வரனாவே நம்ம இப்படி தான் செக் பண்ணுமே. ஒரு ஸ்டெப்பாக செக் பண்ண நிறைய வண்டி நான் மைலேஜ் செக்அப் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த வண்டியில் 20 மைலேஜ் வரும்போது இந்த வண்டியில் வந்து ஏர் ஸ்க்ரூ வந்து ஜாமாக இருக்குது. ஜாமாவில் உள்ளே லாக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே த்ரெட்டு உள்ளே போகல. நம்ம கைட்டி க்ளீன் பண்ணோன்னு தான் த்ரெட்டு உள்ளே போச்சு, வண்டி ரேஸ் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் மைலேஜ் நல்லா வரும். ஓகேங்களா? வேறு என்ன கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒருத்தர் தான் இருக்கும் உங்களுக்கு. இது நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.